ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் சனிக்கிழமை. சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரை குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இறைவனின் சாட்சிகளாம் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசிர் ஊடக நண்பர்களே, நேற்றைய தினம் இறை செய்தியை தாங்கிச் செல்பவர்கள் எவ்வாறு நிராகரிக்கப்படுவார்கள், துன்பப்படுத்தப்படுவார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படி நிராகரிக்கப்படும் பொழுது, துன்பப்படுத்தப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. 2 விதமான மனப்பக்குவங்களை கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவது மனப்பக்குவம் இறைவனால் நாம் அழைக்கப்படுகின்றோம் என்கின்ற உணர்வு. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயாவின் அழைப்பை பற்றி பேசுகின்றது. இது நம்முடைய அழைப்பை பற்றியும் நமக்கு நினைவூட்டுகின்றது. நாம் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பொதுநிலையினராக, ஒரு நல்ல துறவியாக, நல்ல குருவாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்பை பற்றிய நினைவூட்டல் மட்டும்தான் நாம் நிராகரிக்கப்படும் பொழுது, துன்பப்படுத்தப்படும் பொழுது புத்துணர்வையும் புது பொலிவையும் புது தெம்பையும் நமக்கு தருகின்றது. இறை செய்தியை தாங்கி வரும்பொழுது எதிர்ப்புக்கள், தடைகள், நிராகரிப்பு என்பது சகஜம். அப்பொழுது குழப்பங்கள் கூட ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் சரியான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது என் ஆற்றலை, என் சக்தியை, என்னுடைய திறமைகளை தேவையில்லாத இடத்தில் செலவழித்து கொண்டிருக்கின்றேனா என்ற கேள்விகள் நம்மை ஆட்டி வதைத்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நேரங்களில் இது என்னுடைய பணி அல்ல, இறைவன் என்னுடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கும் பணி, நான் அவருடைய பணியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற மனநிலையோடு வாழ்வது நல்லது. அப்போது எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அவற்றை சுலபமாக நம்மால் எதிர்கொள்ள முடியும். இயேசு இன்னும் ஒருபடி மேலே சென்று எதிர்ப்புகளும் நிராகரிப்புகளும் நற்செய்தி பணியின் தவிர்க்க முடியாத ஒரு பாகம் என்று கூறுகின்றார். தனக்கு நடந்தது போல தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் நடக்கும் என்று இயேசு கூறுகின்றார். எனவே அழைப்பு வாழ்வின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி துன்பங்கள், தடைகள், எதிர்ப்புகள் என்பதை நாம் புரிந்து வாழும் பொழுது நம்முடைய விசுவாசத்தில் நாம் தளர மாட்டோம்.
நாம் பெற்று வாழ வேண்டிய இரண்டாவது மனப்பக்குவம் உடலை கடந்த பரிமாணத்திற்கு கடந்து செல்வது. தோமஸ் ஹார்பர்ட் என்னும் ஆங்கில தத்துவியலாளர் ஒருமுறை இவ்வாறு சொன்னார். அதாவது, என் தாய் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஒன்று நான், இன்னொன்று என் உள்ளே இருக்கும் பயம் என்றார். பயமும் அதன் காரணமாக நம்மிலே ஏற்படும் மாற்றங்களும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்புடையவை. அதாவது, உடல் என்னும் ஒன்று உருவாகும் போதே பயம் என்ற ஒன்றும் உருவாகிவிடுகிறது என்பதுதான் அந்த தத்துவியலாளர் சொல்லும் செய்தி. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய, நம்முடைய பாதுகாப்பை பற்றிய பயம் ஏற்படுவது இயல்புதான். அடிப்படையில் இந்த பயம் என்பது பொருள் சார்ந்த பயம். நம்முடைய வாழ்வுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்ற எண்ணம். இப்படிப்பட்ட பயத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது? இதை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்றது. உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று இயேசு சொல்வது இதை குறித்தே. அதாவது, உடலை சார்ந்த அழிவை, பொருளை சார்ந்த அழிவை ஏற்படுத்துவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்றும், அதற்கு மாறாக பக்தி சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த அந்த பயத்தை நாம் நமதாக்கி கொள்ளும் பொழுது அது இறைவனோடு இணைந்து வாழ்வதற்கு நமக்கு பெரும் பேருதவியாக இருக்கின்றது. நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, நாம் அஞ்ச வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இது இறைமகன் இயேசு நமக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. பரமனை பற்றிக்கொள்வோம், பயமில்லாமல் வாழ்வோம். எங்களின் ஆற்றலும் அரணுமான இறைவா, இவ்வுலகில் வாழுகின்ற பொழுது எத்தனையோ பயங்களுக்கு, கலக்கத்திற்கு, கண்ணீருக்கு நாங்கள் ஆளாகின்றோம். இவை அனைத்தும் எங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை சில நேரங்களிலே தகர்க்கின்றன, தளரச் செய்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையில் சில பொருளாதார சிக்கல்களை சந்திக்கின்ற பொழுது, நோய்களை சந்திக்கின்ற பொழுது, தடைகளை, கஷ்டங்களை, பாரங்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு விதமான அச்சம், பயம் எங்களை ஆட்கொள்ளுகின்றது. இனி எங்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னோக்கி கொண்டு செல்வது என்கின்ற ஒரு தயக்கம் எங்களுடைய மனதிலே வருகின்றது. ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு நீரே எங்களுடைய பாறை, நீர் எங்களை வழிநடத்துவீர் என்கின்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்தவித தொய்வும் ஏற்படுவது இல்லை. அஞ்சாதீர்கள், நடுங்காதீர்கள், கலங்காதீர்கள். இதோ நான் உங்களோடு இருக்கின்றேன். இந்த உலகத்தினுடைய இறுதி எல்லை வரை நான் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று நீர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளிலே முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழவும், எங்களிலே இருக்கின்ற இந்த பயத்தை அகற்றவும் தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தும். அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அன்றாடம் வழிநடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே பெங்களூருவை சார்ந்த திரு பெர்னார்ட், திருமதி பிரசில்லா, ஆடம் கிறிஸ்ட், ஆனி கிறிஸ்டா என்கின்ற இந்த குடும்பத்தாரை உமது பாதுகாப்பான, வல்லமை நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த, அற்புதங்கள் செய்கின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த குடும்பத்தாரை சிறப்பாக உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழிநடத்தினீரே. ஆண்டவரே, இத்தனை கொடைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து, ஆன்ம நலத்தை தந்து, அவர்கள் வேண்டிய விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அவர்களை சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்தினீரே. இந்த கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் வீழ்ச்சிகளை சந்தித்த போதெல்லாம் நீர் அவர்களோடு உடனிருந்து தாங்கினீரே, உயர்த்தினீரே. ஆண்டவரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக அருமையான மகனையும் மகளையும் கொடுத்து வழிநடத்தி வருகின்றீரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த குடும்பத்தை தொடர்ந்து உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழிநடத்தியருளும். இந்த குடும்பம் கடந்து செல்லுகின்ற பாதையை நீர் நன்றாக அறிவீர். இந்த குடும்பத்திலே தேவையான அனைத்தையும் நீர் நன்றாக அறிந்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் இணைந்து செய்கின்ற தொழில் வியாபாரம் அனைத்திலும் நீர் அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறரன்பு பணிகளிலே மிகவும் ஆர்வம் கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதியும். ஆண்டவரே, உமது கரங்களாக, உமது கால்களாக, உமது கண்களாக, உமது உடலாக செயல்படுகின்ற இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்து நீரே தாங்கி உயர்த்தியறலும். ஆண்டவரே, இவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவையும் நல்ல ஞாபக சக்தியும் நினைவாற்றலையும் கொடுத்து நல்ல எதிர்காலத்தையும் இந்த பெற்றோர்களின் உழைப்பின் வழியாக அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை மேன்மேலும் உயர்த்தியறல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அவர்கள் படிக்கின்ற பள்ளியை ஆசிர்வதியும், அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை ஆசிர்வதியும், அந்த இடங்களிலே அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தருளும். இந்த குடும்பத்தார் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு பயணத்தையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும். அந்த பயணங்களிலே இவர்களுக்கு வெற்றியை தாரும். அந்த பயணங்கள் சுகமான இதமான பயணங்களாக அமைகின்ற வரங்களை அவர்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, அவர்கள் எந்த நோக்கங்களுக்காக இந்த பயணங்களை அவர்கள் மேற்கொள்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு வெற்றியை தந்து ஆசிர்வதியும். ஆண்டவரே, அந்த பயணங்களிலே பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நிறைவாக தந்தரலும். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே சிறப்பாக அவருடைய தாயாரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். திருமதி ஜெயராணி என்கின்ற எங்களுடைய சகோதரி இதோ இந்த குடும்பத்தை மரணத்தின் மூலம் பிரிந்திருக்கின்றார். இந்த ஆன்மாவை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அந்த ஆன்மாவை ஆசீர்வதித்து நித்திய இளைப்பாற்றி முடிவில்லாத வாழ்வை தந்து எப்பொழுதும் உமது வலது புறத்தில் அமருகின்ற ஒரு பாக்கியத்தை வரத்தை தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த ஆன்மாவினுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் கழுவி பலவீனங்களை அகற்றி அன்பு ஆண்டவரே நித்திய இளைப்பாற்றி என்றென்றும் உம்முடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஆன்மாவை வழிநடத்தும். நித்திய இளைப்பாற்றியே இந்த ஆன்மாவிற்கு அளித்தரலும். ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இந்த ஆன்மாவின் மீது ஒளிர்வதாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தனிநபரையும் அந்த குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.